AWS S3ல 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பக்கெட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றும் என்னென்ன, அதோட டிஃப்ரென்சஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் பக்கெட் டைப்பு ஜென்ரல் பர்பஸ் பக்கெட். இந்த பக்கெட்டில் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸு ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது பேக்கப்பு, இமேஜு, அப்புறம் வீடியோ ஃபைல்ஸு, சிடிஎனுக்கு தேவையான ஃபைல்ஸு, இதெல்லாம். இதில் ஃபோல்டர்ஸ், டைரக்டரிஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு ஃப்ளாட் ஃபைல் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது S3ல இருக்கிற டைரக்டரி டைப்பு. இதில் டைனமிக் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா இதில் ஹைரார்கியல் ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஜென்ரல் பர்பஸ் பக்கெட் மாதிரி ஃப்ளாட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. மூணாவது டைப்பு டேபிள் பக்கெட் டைப்பு. இந்த பக்கெட் டைப்பில் நம்ம டேபுலர் ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டா, அதாவது கீ வேல்யூ, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐஓடி, லாக் டேட்டா, மெட்ரிக்ஸ் டேட்டா, இது எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணலாம். கடைசியாக வெக்டர் பக்கெட் டைப். இந்த பக்கெட் டைப்பில் ஹை டைமென்ஷனல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கே நியரஸ்ட் நெய்பர் சர்ச் இது சப்போர்ட் பண்ணும். புரியல? பேசிக்காக ஏஎம்எல் மாடல் ரெக்கமெண்டேஷன்ஸு, அப்புறம் இமேஜ் ரெக்கக்னிஷனு, செமாண்டிக் சர்ச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா நம்ம இந்த பக்கெட்டில் அப்லோட் பண்ணும்போது வெக்டார்ஸை ஆப்ஜெக்ட்ஸாக அப்லோட் பண்ணும். அது கூட மெட்டா டேட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் சர்ச்சஸ்க்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.